லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு உளுந்து வச்சு நம்ம வந்து ஒரு கஞ்சி மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம டீ காஃபிக்கு பதில் இந்த கஞ்சியை நம்ம செஞ்சு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்குதுங்க. புரதச்சத்து நார்ச்சத்துலாம் இதில் வந்து நிறைய இருக்குதுங்க. ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் கொடுங்க. எலும்பு தேய்மானலாம் இருக்காதுங்க. பச்சை பயிரில் வந்து நம்மளுக்கு வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த 1 கப்பு பச்சை பயிறு இதே கப்பால் தாங்க எல்லாம் அழுதுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து 1 கப்பு எடுத்துருக்கோங்க. 1 கப்பு பச்சை பயிரை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பச்சை பயிர் போட்டு நம்ம நல்லா வறுத்துடணுங்க. இப்போ அது கூட வந்து நான் வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதையும் வந்து நம்ம இந்த பச்சை பயிரோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து எந்த அரிசினாலும் போட்டுக்கலாங்க. பச்சை அரிசினாலும் போட்டுக்கலாம், புழுங்கல் அரிசினாலும் போட்டுக்கலாம், எந்த அரிசினாலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வாசனை வருதுங்க. இப்போ நம்ம வந்து இந்த பச்சை பயிரும் இந்த அரிசியும் வறுத்தோம் பாருங்கள். இது எடுத்துடலாம். இந்த கடாயிலே நம்ம இப்போ வந்து இதே கப்பு எந்த கப்பால் நம்ம பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பால் உளுந்து 1 கப் எடுத்துக்கலாங்க. இதுவும் வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம டீ காஃபின்னு குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி குடிப்பாங்க. வாரத்தில் 2 நாளைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்துடுச்சுங்க. நல்லா வாசனை வருங்க. அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எடுத்து உளுத்தம்பருப்பு எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஏலக்காய் வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்கள், 4 ஸ்பூன் நான் வந்து மிக்சியில் போட்டு பண்ணி வச்சுருக்கேங்க. 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி வந்து நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து 2 ஏலக்காய் இல்லைன்னா 3 ஏலக்காய் போட்டு நம்ம வறுக்கும் போதே வறுத்து எடுத்துடலாங்க. நான் ஏற்கனவே வறுத்து நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. இப்போ வந்து நம்ம நைஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நைஸாக வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா கலக்கிடலாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி நைஸாக பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் நம்ம போட்டு வச்சுக்கணும்னா டக்குன்னு வந்து பசங்களுக்கு வந்து கஞ்சி மாதிரியும் கலக்கி கொடுக்கலாங்க. இல்லைன்னா பாலில் கலக்கியும் கொடுக்கலாங்க. மால்ட்டு மாதிரி. நீங்கள் ஜாஸ்தி வேணும்னா மிஷினில் கொடுத்து வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. நல்லாயிருக்குங்க. 6 மாதம்னாலும் கெட்டு போகாது. இப்போ வந்து நான் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நான் பசங்களுக்கு எப்படி கஞ்சி காசுறதுன்னு நான் சொல்கிறேங்க. மால்ட்டா செய்யணுன்னா பாலில் கலக்கி கூட நம்ம கலக்கி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம கஞ்சி மாதிரியும் கொடுக்கலாம், பாலில் மால்ட்டு மாதிரியும் கலக்கி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னா நம்ம பாருங்கள், இந்த பாட்டிலுக்கு அளவு காய்ச்சிங்க. 2 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து காய்ச்சிக்கலாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸில் வைக்கிறதுக்கு முன்னே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ பொருள் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1க்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கினா நம்மளுக்கு காசத்துக்கு வசதியாக இருக்குங்க. கேஸ் பற்ற வச்சுட்டு நான் வச்சுட்டேங்க. இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஸ்லோவில் தாங்க செய்யணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஸ்லோவில் வச்சுட்டு அப்புறமா கூட ஸ்பீடில் வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. போக போக ரொம்ப திக்காகிடுங்க. நிறைய நேரம் கொதிக்கணும் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்துட்டுக்கிறோங்க 2 பொருளையும். அதனால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. நான் இப்போ வந்து நீங்கள் நாட்டு சக்கரைனா எடுத்துக்கோங்க, வெல்லம்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து வெல்லம் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சிட்டேங்க. இப்போ வந்து நான் வந்து 1/4 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் போட்டு நிறைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா வந்து கலக்கி கொடுத்துட்டு இப்போது நீங்கள் முந்திரி பாதாம் எதுனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம் கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படியும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இல்லை நம்ம வந்து பால் ஊற்றி கொடுத்தாலும் இன்னும் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. போக போக திக்காயிடுச்சுன்னா அப்போ நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். பச்சை பயிறு உளுந்து வச்சு நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான கஞ்சி பார்த்தங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது புரதச்சத்து நார்ச்சத்துலாம் நிறைஞ்சு இருக்குங்க. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்க முதல்ல சின்ன பசங்க வரைக்கும் நம்ம குடிக்கலாங்க. இந்த மாதிரி நீ வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. இடுப்பு வலி கை கால் வலிலாம் பசங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.